நானும் ரொம்ப நாளா அந்த வீடியோவெல்லாம் பார்த்தா, இது என்னமோ மிளகாயெல்லாம் போட்டு வறுத்து, அத என்னது கை விரலாலேயே போட்டு நுணுக்கி போட்டு பெசஞ்சு ஒரு உருட்டை உருட்டி சோத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படிதான் இதில என்னதான் இருக்குன்னு நம்மளும் ஒரு நாளைக்கு செஞ்சு தான் பார்ப்போமேன்ட்டு நானும் இன்னைக்கு 4 மிளகாய போட்டு அத அப்படியே சிம்முலயே வச்சு வறுத்து எடுத்துட்டு, அதிலேயே ஒரு 5, 6 பூண்டு பல்லியும் போட்டு, எல்லாமே சிம்ல தான் வச்சு வறுக்கணும். அது வறுபடுறதுக்குள்ள இத நம்ம விரலாலேயே நசுக்கி, உடைச்சு நல்லா நுணுக்குவோம்னு பார்த்தா, ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வலுவா போட்டு நுணுக்கி வச்சுட்டோம். விதையெல்லாம் மசியாது போல, அப்படியே தான் இருக்கும் போல. அதோடயே இந்த பொரிச்ச பூண்டையும் அதில போட்டு சேர்த்துட்டு, அப்புறம் ஒரு வெங்காயத்த அப்படியே நீள வாகுல கட் பண்ணி போட்டு, இத ஏன்னா தீ ரொம்ப குடுத்து வதக்கக்கூடாதா, நானும் அப்படியே இத வயல்வெளிய வேடிக்கை பார்த்துக்கிட்டு அத பொரிச்சு எடுத்தேன். வெங்காயத்தையும் இத மாரி நல்லா செவக்க செவக்க பொரிச்சு எடுத்துக்கணும் இதுல.